ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே எஸ்ஐஆருக்கு எதிராக வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது கோர்ட்ல கேஸ் போட்டுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இது எல்லா கட்சிக்காரங்களும் பண்றாங்க. பட் இந்தியாவிலேயே எஸ்ஐஆர் வேணும்னு கேஸ் போட்ட ஒரே கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எஸ்ஐஆர் என்பது நம்மளுடைய வாக்குரிமை, நம்ம வந்து ஓட்டு போறதுக்கான உரிமை நமக்கு வந்து இருக்கா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறி. அம்மையார் மாதிரி ஒரு ஆளுமையில இருக்கிறப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட ஒருபோதும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன். முன்பு வந்து நான் தவறு செய்து விட்டேன். இதற்கப்புறம் நான் ஒருபோதும் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன். அம்மையார் வந்து ஆணித்தனமா அடிச்சு சொன்னாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்துட்டு இதை கடைபிடிக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் வந்து கடைபிடிக்கல. அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு. ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி வச்சது ஒரே காரணத்துக்காக எஸ்ஐஆர் ஆதரவு தெரிவிச்சு ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காருன்னா இது ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. சொல்லக்கூடாது, கர்நாடகால ஒரு தொகுதியில மட்டும் 6,50,000 ஓட்டு இருக்கிற 1,250 ஓட்டு வந்து ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்காங்க. பட் கர்நாடகால ஒரு தொகுதியில மட்டும் எப்படின்னா, தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு, 40 வந்து லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி இருக்கு. பட் அதுல வந்துட்டு எவ்வளவு ஃபேக் ஓட்டர்ஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, பீகார்ல இருக்கிறவங்களையோ இல்ல ஹரியானால இருக்கிறவங்களையோ நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தமிழ்நாட்டில் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாக்குரிமையை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாடோட தலையெழுத்தே மாறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த மாதிரி வாக்குரிமையை வந்துட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம்னா ஹிந்தியை வந்து எதிர்க்க முடியாது. அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தாய்மொழி ஹிந்தி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம ஒன்னா சேர்ந்து எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், தெளிவோட இருங்கள், அரசியல் பழகிக்கோங்க.